வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இடத்துல COA கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் அந்த கோர்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னா டைப்ரைட்டிங் மினிமம் பாஸ் பண்ணியிருந்தா ஏதோ ஜூனியர் கிரேட் பாஸ் பண்ணி அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறது 10th பாஸ் ப்ளஸ் வந்து டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் நம்ம இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இது எதுக்கான கோர்ஸ் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட்டில் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப்குள்ளே டைப்ரைட்டிங் பேஸ் பண்ணி உள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து COA நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த COA கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் நடக்குது. இதில் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அண்ட் தியரி எக்ஸாம் நடக்கும். இப்போ தியரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணும். நீங்கள் 120 ஹவர்ஸ் ட்ரைனிங் பண்ணதுக்கான ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணும். அந்த ரெக்கார்ட் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் மூலிமா படிச்சிக்கலாம், இல்லை செல்ஃபாகவே நம்ம 120 ஹவர்ஸ் ட்ரைனிங் எடுத்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ரெக்கார்டை சப்மிட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நேம் வந்து COA கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இது ஃபஸ்ட் பேஜ் அவங்க டோட்டு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இந்த ரெக்கார்டு இப்படி இந்த ஃபார்மேட் தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு நீங்கள் எப்படி வேணால் சப்மிட் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்படி தான் அந்த ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் ரெக்கார்டு ரெடி பண்ணணும். அந்த ரெக்கார்டு நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இந்த ரெக்கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் என்டர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி போனஃபைட் சர்டிஃபிகேட் பார்த்தா ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் சீல் போட்டு சைன் பண்ணிட்டு வாங்கி கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் சைன் கூட இங்கே தேவை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் க்ளோஸ் பண்ணால் போதும். வேறு எதுவுமே தேவை. ஓகேவா? இதில் இன்ஸ்டியூட் சைனும் தேவை, உங்கள் சைன் கூட தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் கண்டென்ட் நீங்கள் அடுத்த பேஜ் கண்டென்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட் பேஜ் வந்து COA போட்டிருப்பேன். செகண்ட் பேஜ் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டு. தேர்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் என்னென்ன ப்ராக்டிக்கல்லாம் இருக்கோ அந்த ப்ராக்டிக்கல் மொத்தமாகவே என்ன டேட்டில் நீங்கள் அந்த ப்ராக்டிக்கல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? அது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது. இங்கே நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். ஒவ்வொரு இதுக்குன்னு இருக்க சிக்னேச்சர் பண்ணணும். இது மாதிரி மொத்த ப்ராக்டிக்கல் இப்போ டோட் புதுசாக ரிலீஸ் பண்ணுற சப்ஜெக்ட்லேருந்து இருக்க மொத்த ப்ராக்டிக்கலு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லா ப்ராக்டிக்கலும் இதில் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்லேருந்து. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் யூனிட் தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர்னு ஒரு யூனிட் இருக்குது. அதுலேருந்து உங்கள் எந்த ப்ராக்டிக்கலும் வராது. அடுத்தடுத்த யூனிட்டில் இருக்குது. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி இருக்குல்ல, அதுக்குள்ளேருந்து ஒரு ப்ராக்டிக்கல் வரும். அதில் என்னென்ன ப்ராக்டிக்கல் வரும்னு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இந்த ப்ராக்டிக்கல் மட்டும் தான் உங்களை எக்ஸாமினேஷன் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேருந்து என்னென்ன ப்ராக்டிக்கல் கொஷின் வருன்றதை இங்கே கொடுத்துட்டாங்க. இது ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து 30 மார்க்கு. இப்போ ஏதாவது ஒரு கொஷின் இருக்குன்னா, இப்போ 21 அப்படின்ற கொஷின் இருக்குன்னா அந்த கொஷினுக்கு வந்து உங்களுக்கு வந்து 30 மார்க்ஸ். அப்போ ஈச் அண்ட் ஒவ்வொரு கொஷினுமே 30 மார்க்ஸ். ஓகே, மொத்த ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 34 ப்ராக்டிக்கல் கொடுத்துறாங்க. மொத்தமாக டோட் கொடுத்தது 34 ப்ராக்டிக்கல். அந்த 34 ப்ராக்டிக்கலும் ஒவ்வொரு கொஷினுக்கும் 30 மார்க். ஓகேவா? இதுதான் இந்த சிலபஸ், டோட்டலாக ப்ராக்டிக்கலோட சிலபஸ். ஸோ நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ராக்டிக்கல் வந்து ஸ்டெப்ஸ் நீங்கள் எப்படி ஆகணும், ரெக்கார்டு எப்படி டோட்டில் சப்மிட் பண்ண சொன்னாங்களோ அந்த ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எய்ம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். ப்ரொசீஜர் அப்படின்னு போட்டு எம்டியாக தான் விட்டுருப்பேன். நீங்கள் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போட்டு இதுக்கான ப்ரொசீஜர் ஆகணும். ஏன்னா டோட்டோ ரூல்ஸ் படி மேனுவலில் தான் ரெக்கார்டை சப்மிட் பண்ணணும். ஸோ அவுட்புட் மேபி வந்து நம்ம பிரிண்ட் அவுட் வைக்கலாமாண்டி. ஸோ டோட்டலாக ரெக்கார்ட் நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி வைக்கக்கூடாது. அதனால தான் அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தா ஸ்டெப்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிருக்கும். ஸோ அவுட்புட் மட்டுமே இருக்கும். ஸோ இங்கே இருக்கும் ஜஸ்ட் ரிசல்ட்டு அண்ட் அவுட்புட். ஸோ இதில் எம்டியாக இருக்குது எல்லாமே. அடுத்த எய்மு, ஒவ்வொரு எய்முக்கும் ஸோ இதுக்கான தேவையான எல்லா சப்போர்ட்டுமே இதில் இருக்கும். அவுட்புட், எய்மு, அந்த ப்ரொசீஜர் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது கீழே வந்து டிஃபால்ட்டாக அதுக்கான அவுட்புட் ரிசல்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இது மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து டோட்டல் புக்ஸு, அதாவது 156 பேஜஸ் கிட்ட உங்களுக்கு டோட்டலாக ரெக்கார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கு. சிம்பிளிஃபையாக தான் இருக்கும். இதில் வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே இங்கே ப்ரீஃபில்டாகவே இருக்கும் எல்லாமே. ஸோ இது மாதிரி ஸ்டெப்பை ஃபில் பண்ணி இந்த ரெக்கார்ட் நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நீங்கள் ரெக்கார்ட் நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெக்கார்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் இந்த ரெக்கார்டு ரெடி பண்ணலாம். இந்த ரெக்கார்டு ஸ்டெப்ஸ் அதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஆல்ரெடி இன்னொரு புக்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அந்த புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போட்டிருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நீங்கள் அதை போகிறீங்க. அப்போ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த நோட்டில் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ரிசல்ட்டு எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்து எழுதிக்க வந்தோம். அப்படியே இதை பார்த்து அப்படியே டீட்டோவாக காப்பி பண்ணி வந்தோம். அந்த ரெக்கார்ட் நோட்டில் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். மற்ற எல்லா டேட்டாவும் அதிலே தான் இருக்கும். ஸோ ஓகேவா? இந்த ரெக்கார்டோட மாடல் ரெக்கார்ட்ஸ் வேணால் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து எடுத்து பார்த்துங்க. ப்ளஸ் உங்களுக்கு ரெக்கார்ட் வேணுன்னா கூட நீங்கள் கீழே இருக்க லிங்க்கை பிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரெக்கார்டு வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டெப் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ராக்டிக்கல் எல்லாமே பண்ணி பார்க்க முடியும். இந்த 34 ப்ராக்டிக்கலும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ், இந்த ஈஸியான ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஒர்க் அவுட் பண்ணி கற்றுக்கலாம். நீங்கள் இதுக்காக நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்லாம் போய் படிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஈஸியாகவே நீங்கள்
இந்த 34 ப்ராக்டிக்கலும் ஈஸியான ஸ்டெப்ஸ் எப்படி எழுதுது அப்படின்றத கற்றுக்கிட்டு ஈஸியாக நீங்கள் அந்த COA எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெக்கார்ட் வேணுன்றவங்க கீழே இருக்க லிங்க்கில் போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.